ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுரியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்னைக்கு வடுரியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வசிய கணபதி உபாசன மந்திரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். எந்திரமும் மந்திரமும் தரேன். முதல்லேருந்து இப்போ நம்ம கணபதி மந்திரம் ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த அதாவது வசிய கணபதியினுடைய மந்திரம் எதுக்கு உதவியா இருக்கும், இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிரயோஜனங்கள்லாம் என்னன்னு பார்க்கும்போது, சகல சத்ருகளும் வசியம் ஆவார்கள், தேவதைகள் சித்தி ஆவார்கள், ராஜாக்களும் வசியவார்கள். ரெண்டாவது நம்ம நினைத்தது எல்லாமே வசியமாகும், சகல சம்பத்தும் உண்டாகும், காரிய சித்தி உண்டாகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப இது எப்படி இதனுடைய பூஜா விதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலையில குளிச்சிடுங்க. வெடிகாலம் பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சுட்டு விபூதி எல்லாம் வச்சுக்கோங்க. அதாவது மடியா ஆச்சாரமா இருங்க. ஒரு சங்கல்பம் மேற்கொள்ளுங்க. இல்ல சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கணும், தேய்பிறையோ வளர்பிறையோ சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லாட்டினா உங்களுடைய நட்சத்திரம் இருக்குதான்னு பார்த்து அன்னைக்கு ஆரம்பிங்க. சந்திராஷ்டமம் கூடாது ஒண்ணு. ரெண்டாவது வடக்கு முகமா இருந்துக்கோங்க. வில்வ பலகை கிடைச்சா அதுல விபூதி பரப்பிங்க. வில்வ பலகை இல்லைன்னா சாதாரண தாம்பாளத்துல, பித்தளை தாம்பாளத்துல விபூதி பரப்பிட்டு ஒரு தென்னை ஈர்க்குல இந்த நான் கொடுக்குற சக்கரத்தை ஒரு அக்ஷரம் மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு விபூதி குங்குமம் எல்லாம் வாசனை பூவெல்லாம் சாத்துங்க. ஒரு அருகம்புல் வைங்க. பன்னீர் சந்தனம் புனுகு ஜவ்வாது இதெல்லாம் சாத்துங்க அந்த எந்திரத்துக்கு. சாத்திட்டு வாழை இலையில விரிச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் சக்கரை பொங்கல் மோதகம் வடை சுண்டல் இதெல்லாம் முதல்ல நெய்வேத்தியமா வைங்க. தூப தீபங்கள்லாம் காட்டுங்க. அதுக்கப்புறம் 48 நாள் முடிஞ்ச பிறகு திரும்ப இதே மாதிரி ஒரு படையல் போடுங்க. இந்த லட்சம் உரு கொடுக்கணும். இதுக்கு 45 நாள் கொடுத்தா போதும். தினமும் இந்த காலையில சாயங்காலமும் பூஜை பண்ணிட்டு வாங்க. காலையில 1008 உரு, சாயங்காலம் 1008 உரு, அந்த மாதிரி கொடுக்கும்போது லட்சம் உரு கொடுங்க. 48 நாள் சொல்லலாம், இல்ல 90 நாள் ஜெபிங்க. முதல்ல மாலா மந்திரத்தை சொல்லணும். அதுக்கு பிறகுதான் மூல மந்திரத்தை சொல்லணும். இந்த மாலா மந்திரமும் நான் சொல்றேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா அபிக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. இதுதான் மந்திரம். இது இந்த மாலா மந்திரம் பாத்தீங்கன்னா 16 முறை சொல்லுங்க. 16 முறை சொல்லிட்ட பிறகு இந்த மூல மந்திரத்தை சொல்லுங்க. இந்த எந்திரத்துக்குரிய மூல மந்திரம். எந்திரம் குரு ஓர சுக்கிர ஓரையில எழுதுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. இரண்டாவது இந்த எந்திரத்தை சதுர்த்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு விநாயகர் கோயில வச்சு பூஜை பண்ணுங்க. செதற தேங்காம விடுங்க. உங்க பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி ஒரு சங்கல்பம் மேற்கொள்ளுங்க. இந்த எந்திரத்தையும் வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, எந்திரத்துக்கு பின்னாடி கூட உங்களுக்கு என்ன தேவையோ, இல்ல திருமணம் நடக்கணுமா, இல்ல வேலை கிடைக்கணுமா, இல்ல உங்க குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கணுமா, அதெல்லாம் எழுதிக்கோங்க. எந்திரத்தை முதல்ல செப்பு எந்திரமோ வெள்ளியோ எந்தாவது ஒரு எந்திரம் வாங்கிக்கோங்க. அதை நல்லா மஞ்சள் தண்ணி பால் பன்னீர் எல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிடுங்க. முதல்ல சுத்தி பண்ணிடுங்க. அப்புறம் எந்திரத்துக்கு பிராண பிரதிஷ்டை கொடுங்க. பிராண பிரதிஷ்டை கொடுத்துட்டு எந்திரத்துக்கு மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி, எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு விநாயகர் பிடிச்சி வைங்க. மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி வைங்க. ஒரு வெத்தலையிலையோ இல்லை ஒரு தாம்பாளத்திலையோ வைங்க. அதுக்கு பிறகு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப மந்திரத்தை நான் சொல்றேன். ஓம் ஐயும் கணபதி கிளியும் கணபதி சவ்வும் கணபதி வாவா கணபதி சர்வலோக சர்வ ஜனங்களும் சர்வ தேவதைகளும் எனக்கு வசமாக வசிய வசிய சுவாகா. இதுதான் மந்திரம். இதை நீங்க தினமும் 1008 வாட்டி 48 நாள் பண்ணும்போதே சித்தியாகும். நடுவுல உங்களுக்கு எல்லா வித தர்ஷனமும் கிடைக்கும். சித்தி ஆகும் போதே கொஞ்சம் படிப்படியா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். நீங்களே கண் கூட பார்க்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, லைக் பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எந்திரமும் நான் போடுறேங்க.